வாங்க ஆரம்பிக்கலாம். கால இயந்திரத்துல ஏறி நேரா டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கோ இல்ல பறக்கும் கார்கள் ஏலியன்ஸ் என்கிற எதிர்காலத்துக்கோ போகணும்னு நீங்க என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஹாலிவுட் படங்கள்லையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்கள்லையும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயமா காட்டப்படும் இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிஜ வாழ்க்கையில அறிவியல் பூர்வமா இது சாத்தியமா? ஒரு கட்டத்துல நாமளும் நிஜமாவே கால பயணம் செய்ய முடியுமா? இது வெறும் மாயாயா இல்ல இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா? இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்தா பர்ஃபெக்ட், நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இந்த எக்ஸ்பிளைனர்ல டைம் டிராவல் பத்தின அறிவியல் மர்மங்களை நாம முழுசா உடைக்க போறோம். கற்பனைக்கும் உண்மையான சயின்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்மால நிஜமாவே எதிர்காலத்துக்கு போக முடியுமா? இல்ல நேத்து செஞ்சு முடிச்ச ஒரு தப்பை திருத்துறதுக்கு அப்படியே கொஞ்சம் கடந்த காலத்துக்கு திரும்ப முடியுமா? உண்மையிலே இந்த டைம் டிராவல் அப்படிங்கிறது சாத்தியம்தானா? பல நூற்றாண்டுகளா மனித குலத்தை தூங்க விடாம பண்ற முக்கியமான கேள்விகள் இதுதாங்க. ஏன்னா நேரத்தை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே அடிமனசுல எங்கேயோ ஒளிஞ்சிட்டே இருக்கு, சரிதானே? ஒரு விபத்து நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அதை தடுத்து நிறுத்தணும்னோ இல்ல அடுத்த 10 வருஷத்துல இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு போய் பார்த்துட்டு வரணும்னோ நாம பல தடவை யோசிச்சிருப்போம். இந்த ஆசைகள் தான் அறிவியலோட மிகப்பெரிய தேடல்கான விதையாவே அமைஞ்சது. இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி பல விஞ்ஞானிகள் தங்களோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த தேடலோட முடிவுல அவங்க கண்டுபிடிச்ச உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதே இப்ப நம்ம ஒன்னொன்னா ஆழமா பார்க்க போறோம். டைம் டிராவல் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு பேக் டு த ஃபியூச்சர் படத்துல வர்ற அந்த காரோ இல்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வர்ற குவாண்டம் ரியல் மோதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அறிவியலாளர்கள் இதை வெறும் கதையா மட்டும் பார்க்கல. உலகத்தோட தலை சிறந்த இயற்பியலாளர்கள் அவங்களோட ஆய்வுக்கூடங்கள்ல ரொம்ப தீவிரமா விவாதிக்கிற ஒரு உண்மையான கான்செப்ட் தாங்க இது. சயின்ஸ் இதை முழுசா ஒதுக்கல, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான இயற்பியல் விதி இருக்கு. கணித சமன்பாடுகள் மூலமாகவும் இயற்பியல் விதிகளின் அடிப்படையிலையும் கால பயணம் சாத்தியமா அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் பல வருஷமா சீரியஸா ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அதனால டைம் டிராவல் அப்படிங்கிறது ஏதோ குழந்தைகளுக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை கிடையாது. அது பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆழமான அறிவியல் உண்மை. இந்த கால பயண மர்மத்தோட முதப்படிய நம்ம எங்க இருந்து தொடங்கணும் தெரியுமா? வேற யாரு, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட இருந்து தான் தொடங்கணும். அவரோட சார்பியல் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஒரு பிரமிப்பான உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லுது. அது என்னன்னா, நீங்க ஒளியின் வேகத்திற்கு, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ரொம்ப பக்கத்துல பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப மெதுவா நகர ஆரம்பிக்கும். ஆமாங்க, நிஜமாதான். பிரபஞ்சத்துல ஒளியின் வேகம் மட்டும்தான் மாறாதது. வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒளியால பயணிக்க முடியும். அந்த அசுர வேகத்தை நீங்க நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தோட விதிகளை பேலன்ஸ் செய்யறதுக்காக உங்களை சுத்தி இருக்கிற நேரம் தன் இயல்பை மாற்றி ரொம்ப மெதுவா செயல்பட ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிக் டிக்னு நகர்ற ஒரு பொதுவான கடிகாரம் கிடையாது. நீங்க எவ்வளவு வேகமா பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நேரத்தோட ஓட்டமும் மாறும். இது ஏதோ காகிதத்தில் எழுதப்பட்ட கற்பனை இல்ல, பலமுறை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு மறுக்க முடியாத உண்மை. இப்போ ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த விஷயத்த ஒரு செம்ம சுவாரஸ்யமான உதாரணத்தோட பார்ப்போம். இதுதான் அறிவியலோட அந்த உண்மையான வாவ் மூமெண்ட். இப்போ நீங்க ஒரு அதிநவீன அதிவேக ராக்கெட்ல ஏறி விண்வெளிக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ராக்கெட் ஒளியின் வேகத்துக்கு நிகரான வேகத்துல பயணிக்க ஆரம்பிக்குது. நீங்க விண்வெளியில ஜாலியா அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே கடந்திருக்கு. உங்க கையில கட்டின கடிகாரமும் 10 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. சரி, பூமிக்கு திரும்புவோன்னு நீங்க வண்டியை திருப்பி பூமியில லேண்ட் ஆகுறீங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. பூமியில உங்களுக்காக காத்திருந்த உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பல ஆண்டுகள் வயதாகி இருக்கும். சொல்லப்போனா சில தலைமுறைகளை கூட மாறி போயிருக்கலாம். என்ன நடக்குதுங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் 10 நிமிஷம், ஆனா பூமிக்கு அது பல வருஷங்கள். அதாவது நீங்க டெக்னிக்கலா பூமியோட எதிர்காலத்துக்கு வந்துட்டீங்க. அறிவியல் படி ஃபார்வர்ட் டைம் டிராவல், அதாவது எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வது 100% சாத்தியம்தாங்க. சரி, எதிர்காலத்துக்கு போறது எப்படி சாத்தியம்னு இப்போ நமக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிடுச்சு. வேகத்தை அதிகரிச்சா எதிர்காலத்துக்கு போடலாம், சூப்பர். ஆனா அடுத்த ஒரு பிரம்மாண்டமான கேள்வி நம்ம முன்னாடி மலை மாறி நிக்குது. கடந்த காலத்துக்கு திரும்புறது சாத்தியமா? நேற்று நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை மாத்தவோ இல்ல முந்தாளால் தொலைச்ச ஒரு பொருளை திரும்ப எடுக்கவோ முடியுமா? இங்க தாங்க அறிவியல்ல மிகப்பெரிய முட்டுக்கட்ட விழுது. முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் இயற்பியல்ல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க கடந்த காலத்துக்கு போனோம்னா ஒளியின் வேகத்தை விட அதிகமா பயணம் செய்யணும்னு சில கணித கோட்பாடுகள் சொல்லுது. ஆனா இயற்பியல் விதிகளின்படி ஒளியின் வேகத்தை விட வேகமா எந்த ஒரு பொருளாலும் பயணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துக்கு போனா கால முரண்பாடுகள், அதாவது பாரடாக்ஸ்கள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மை என்னன்னா, கடந்த காலத்துக்கு செல்வது அறிவியல் பூர்வமா இன்னமும் சாத்தியம்னு நிரூபிக்கப்படவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே தான் இன்னைக்கும் இருக்கு. ஏன் தெரியுமா?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கடந்த காலத்துக்கு போய் உங்க தாத்தா பாட்டி சந்திக்கிறத தடுத்து நிறுத்துறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க சந்திக்கலன்னா உங்க அப்பா அல்லது அம்மா பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்க பிறக்கலன்னா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்க பிறந்திருக்கலன்னா அப்புறம் எப்படி டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு வந்திருக்க முடியும்? கொஞ்சம் தலை சுத்துதில்ல? ஆமா, இந்த மாதிரி லாஜிக் இல்லாத முரண்பாடுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிரபஞ்சம் கடந்த காலத்துக்கு போற கதவை ரொம்ப இறுக்கமா மூடி வச்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. எதிர்காலம் நோக்கி பயணம் செய்வது இயற்பியல் விதிகளின்படி சாத்தியம். ஆனா கடந்த காலம், அந்த கதவு இன்னமும் அறிவியலுக்கே திறக்கப்படாத ஒரு பெரிய ரகசியமா, ஒரு மாபெரும் மர்மமா தான் இருக்கு. அப்போ கால பயணங்கிறது வெறும் திரைப்படங்களோட கற்பனை இல்ல, அதுக்குள்ள ரொம்ப ஆழமான பிரமிக்க வைக்கும் அறிவியல் இருக்குன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் மெதுவாகும் அப்படிங்கிற ஐன்ஸ்டீனோட அந்த விதி நமக்கு எதிர்காலத்துக்கான வழியை கண்டிப்பா திறந்து வச்சிருக்கு. ஆனா இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு செம்ம சுவாரஸ்யமான கேள்வி. எதிர்காலத்துக்கு போறதுக்கான தொழில்நுட்பம் நாளைக்கே கண்டுபிடிக்கப்பட்டு உங்ககிட்ட கொடுக்கப்படுதுன்னு வச்சுப்போம். ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க எதிர்காலத்துக்கு போனா திரும்ப நிகழ்காலத்துக்கு வரவே முடியாது. ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி. அப்படி தெரிஞ்சும் அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு போக நீங்க தயாரா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி பிரபஞ்சத்தோட பல அறிவியல் மர்மங்களை ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.